ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போ, இந்த கிரகணம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கிரகணம் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமா, இந்தியாவுக்கும் இந்த கிரகணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். பொதுவாகவே ஒரு வருஷத்தில் 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சந்திர கிரகணம் இதுதான். சந்திர கிரகணம் அப்படின்னா பூமி, சூரியன், சந்திரன் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கும் பொழுது சூரிய ஒளி கதிர்கள் வந்து சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி மறைச்சிட்டு இருக்கும். பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும் இல்லையா. இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் மாதம் 8 அதிகாலை 2:25க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்குது. 2022க்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணம் இந்த கிரகணம் தான். இது ஒரு முழு சந்திர கிரகணம். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நேரம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 11:41க்கு தான். கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரகணத்தை இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை திரும்பி பார்த்தாலே இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக இந்த கிரகணம் நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படின்னாலே தான் எல்லாருமே பயப்படுவோம் இல்லையா. சூரிய கிரகணம் அப்படின்னா கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும், நம்மளை ஏதாவது தாக்கும், கர்ப்பிணிகளை தாக்கும், குழந்தைகளை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். இந்த சந்திர கிரகணத்துக்கு அவ்வளோ பயப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும், இந்தியாவில் உணர முடியும். அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வரக்கூடிய நாள் நேரம் எல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அந்த நாளில் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேவையில்லாமல் நம்ம கிரகண நேரத்தில் வெளியே சுற்றக்கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த டைமில் கிரகண நேரத்தில் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. கிரகண நேரத்தில் கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் நம்மளை தாக்கிடக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டிக்காக தான் கிரகண நேரத்தில் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. கர்ப்பிணிகளாக இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு வந்து பெயின் வந்துருச்சு, டெலிவரிக்கு போகணும், டாக்டர் பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டாம். இது தவிர்த்து நம்ம ஷாப்பிங் போகிறோம், பீச் போகிறோம், பார்க் போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும். டின்னர் அப்படிங்கிறதுனால 8:58க்கு தான் இந்த கிரகணம் தொடங்குது இல்லையா. ஸோ 9 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்குதுன்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு 8-8:30க்கெலாம் நீங்கள் சாப்பிட்றணும். ரொம்ப லைட்டாக இட்லி, இடியாப்பம் அதை போல் சாப்பிட்டுங்க. உங்களுக்கு ஒத்துக்காத உணவெல்லாம் அந்த டைமில் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கிரகண நேரத்தில் நம்மளோட டைஜஷன் பொதுவாகவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் சிலருக்கு வாமிட்டிங், வயிறு உப்புசம் இதெல்லாம் வரும். அதனால் நமக்கு ஒத்துக்காத ஃபுட்டை அந்த டைமில் எடுத்துக்க வேண்டாம். டீப் ஃப்ரைடான ஃபுட்டு, நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். முட்டை கூட அந்த டைமில் நீங்கள் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைட்டான ஃபுட்டாக பார்த்துக்கோங்க. சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. தாராளமாக சாப்பிடலாம், தாராளமாக தண்ணி குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் வந்து டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஹோல்டு தான் பண்ணக்கூடாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் யூரின் டாய்லெட்லாம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தான் சிறுநீர் பாதை தொற்று வரும். அது வந்து குழந்தையும் பாதிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூரின் மோஷன் போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா ஒரு ஷாலோ ஒரு கிளாத்தோ வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். நிறைய பேர் வந்து டிவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிவி தாராளமாக பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமும் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மொபைல் யூஸ் பண்ணலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. மொபைல் வந்து சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. முக்கியமாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது தயவு செஞ்சு மடியில் வச்சு இந்த லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வரக்கூடிய ஹீட் வந்து ரொம்ப பயங்கரமாக நம்மளை டயர்டாக்கிடும். குழந்தைக்கும் அது நல்லதில்லை. ஸோ லேப்டாப்புக்கான டேபிள், குஷன் அந்த மாதிரி வச்சு அது லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து கிரகணம் முடிஞ்சதும் நம்ம கண்டிப்பாக குளிக்கணுமா, வீடை சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குளிச்சாகணும், வீடை சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கிரகணம் முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 2:25 இல்லையா. அந்த டைமில் போய்ட்டு சுத்தம் பண்ண முடியாது, குளிக்க முடியாது. ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம ரொட்டீனில் எப்போ குளிப்போமோ அந்த டைம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் வீடு நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது நம்ம இதை இழுத்து போட்டு செய்கிறேன், டீப் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெவி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஷார்ப்பான திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷார்ப்பான திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா நூல் தைக்கிறது இதெல்லாம் வந்து நைட்டில் நம்ம பொதுவாகவே பண்ணக்கூடாது. சிசர் யூஸ் பண்ணுறது, அருவா, கத்தி, அருவாள் மனை இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கிரகண நேரத்தில் பொதுவாகவே புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து உலக்க
ஆட்டுக்கல் அம்மிக்கல்லாம் நிறுத்தி வச்சாங்கன்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அதெல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்கும் செங்குத்தா. கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துரும். இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் வந்து யார் வீட்லேயும் அதெல்லாம் இல்லை இல்லையா? கிராமப்புறங்களில் இப்போவும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம நியூஸ் சேனல் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த டைமில் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் புவியீர்ப்பு சக்தியில். ஸோ இதனால் நம்ம தெரியாதனமாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளை மாரி எதுவும் நடக்க போகிறதில்ல. அந்த டைமில் கண்டிப்பாக நான் சமைச்சாகணும், வேறு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் கேட்டிருக்காங்க. தூங்கலாமான்னா தாராளமாக அந்த டைமில் தூங்கலாம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா இரவு இல்லையா? 9 மணிக்கு மேலே தான் அது கிரகணம். அது நம்ம தூங்குகிற டைம் தான். நிறைய பேர் வந்து பயந்துட்டு தூங்காமலாம் இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. தூங்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பயம் குழப்பம்லாம் நமக்கு இருக்காது. கிரகண நேரமாக இருக்கே, நமக்கு ஏதாவது ஆகுமா, குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ தாராளமாக நீங்கள் தூங்கிடலாம். 5 மணி நேரம் ஈஸியாக வந்து நம்மளை கடந்து போயிடும். உங்களை தூக்கமே வரல, ரொம்ப வந்து மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிங்க, பிடிச்ச இசை கேட்கலாம், அல்லது பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போயிடும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு பயந்துட்டு சாப்பிடாமல் இருப்பீங்க. டேப்லெட் போடுறவங்களாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ சாப்பிட்டா தான் டேப்லெட் போட முடியும். ஸோ அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ருங்க. கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக எடுக்கும். அதே போல் சாப்பாடு வந்து வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா 9 மணிக்கு முன்னாடியே உங்களுடைய டின்னரை முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 9 மணிக்கு அப்புறம் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த டைமில் நமக்கு ஜீரணம் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகும், ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். இந்த கிரகணத்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்தியாவிலேருந்து எல்லா மக்களாலையும் பார்க்க முடியும். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிவிடுவேன். ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணணும், கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.